அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட உலகத்தில் மிக மிக சுவாரஸ்யமான, அதே சமயம் அசாத்தியமான அதிர்ஷ்டமும் வசீகரமும் கொண்ட பூர நட்சத்திரத்தை பற்றி முழுமையான ரகசிய பதிவு தாங்க இது. சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரங்க 4 பாதங்களும் உள்ள தனித்தனி வாழ்க்கை ரகசியம், அவங்களோட குணநலன், ரகசிய இயல்புகள், வழிபட வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட எண்கள், யோக நேரங்கள், போக வேண்டிய புண்ணிய ஸ்தலம், செய்ய வேண்டிய எளிய பரிகாரம், அப்படியே ஆகஸ்ட் மாத கிரகநிலப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு நட்சத்திர பலனையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த ராசி பலன் கணிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பூரம் நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அழகுக்கும் கலைக்கும் சுகபோகத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான். ராசி அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பீரத்துக்கும் அதிகார தலைமை பண்புக்கும் அதிபதியான சூரிய பகவான். அப்போ யோசிச்சு பாருங்கள், சூரியன் சிம்ம ராசியில் சுக்கிரனின் பூரம் நட்சத்திரம் அமரும்போது அங்கே ஒரு கம்பீரமான அழகு உருவாகிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. நட்சத்திர சின்னம்னு பார்த்திங்கன்னா கட்டில், கால், இல்லை அப்படின்னா ஊஞ்சல். இதுவே ஓய்வு, சுகபோகம், சொகுசு வாழ்க்கையை குறிக்கக்கூடியதுங்க. பூர நட்சத்திரக்காரங்களோட பொதுவான இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு திறன். இவங்க பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா எதில் இருக்கிறவங்க அமைதியாக கேட்டுட்டு தான் இருக்கணும். அவ்வளவு வசீகரமான பேச்சு. திருப்பி நம்ம பேசுகிறது கூட நமக்கு மனசு வராதுங்க. கலை ஆர்வம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். பாட்டு, நடனம், ஓவியம், ஆடை வடிவமைப்பு, அலங்காரம், இல்லை அப்படின்னா பேச்சு கலையில் இவங்களுக்கு இயல்பாகவே ஆர்வம் ரொம்ப அதிகம். அடுத்ததாக அன்பும் இரக்கமும் ரொம்ப அதிகங்க. வெளியில் பார்க்க கம்பீரமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இளகிய மனம் படைத்தவங்க. யாருக்காவது கஷ்டம்னா ஓடி போய் முதல் ஆளாக உதவி பண்ணுவாங்க, உதவி பண்ண நிற்பாங்க. சொகுசு வாழ்க்கை, நல்ல உடை, நல்ல உணவு, சுத்தமான சூழ்நிலை, அழகான வீடு, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ பூரம் நட்சத்திரத்தோட 4 பாதங்களுக்குள்ள தனித்துவமான குணங்களையும் வாழ்க்கை ரகசியத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதாவது மேஷ நவாம்சம். பூரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான். இவங்களோட குணநலன், வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைமை பண்பு, வேகம். இவங்க சுக்கிரனின் சுறுசுறுப்பையும் செவ்வாயோட தைரியத்தையும் சூரியனோட கம்பீரத்தையும் ஒரு சேர பெற்றவங்கன்னு சொல்லலாம். அவங்கள எதையுமே யோசித்து தயங்கி நிற்கவே மாட்டாங்க. உடனே களத்தில் இறங்கி காரியத்தை முடிப்பாங்க. யோசிக்கவே மாட்டாங்க, கலக்கப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, பதட்டப்பட மாட்டாங்க. டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நேர்மையும் கோபமும் இவங்கக்கிட்ட ஒளிவு மறைவுங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. மனசில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. இதனால் சில நேரங்களில் தேவையில்லாத பகையை சம்பாரிச்சுக்குவாங்க. கோபம் சட்டுன்னு வருங்க, ஆனால் அதே வேகத்தில் வடிஞ்சிடவும் செய்யும். பகைமையை மட்டும் இல்லை, கெட்ட பேரையும் இவங்க சேர்த்தே சம்பாதிப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தொழிலில் நிர்வாகம், பிஸ்னஸ், இராணுவம், காவல்துறை, ரியல் எஸ்டேட், இல்லை அப்படின்னா பெரிய நிறுவனங்களில் மேனேஜர் பதவிகளில் இவங்க சிறந்து விளங்குவாங்க. பரிகாரமும் வழிகாட்டுதலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சுப்பிரமணிய சுவாமி, அதாவது முருகப்பெருமான், இவங்க வழிபாடு பண்ணலாம். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 9. இவங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில், இல்லை அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில். செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது இல்லைன்னா கேட்குறது இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு முன்கோவம் மட்டும் அதிகம் கிடையாதுங்க, தன்மானம் ரொம்ப அதிகம். எந்த சூழ்நிலையும் சுய கௌரவத்தை இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்க இவங்க விருப்பப்படுவாங்க. லட்சியத்தோடு வாழக்கூடியவங்க இவங்க. தெய்வ பணிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறத மேலான வழிபாடாக இவங்க நினைப்பாங்க. நவீன ரக ஆடை ஆபரணமெல்லாம் வாங்கி அணிஞ்சிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வியாபாரத்தோட சூட்சமத்தை புரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்க. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய யோகசாலிகளாகவும் இவங்க இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நவாம்ச அதிபதியும் சுக்கிர பகவானே ஆவர். வர்க்கோத்தமம் பெரும் சிறப்பு பெற்றது. இது அசாத்திய அதிர்ஷ்டமும் வசீகரமும் இவங்க பிறப்பிலேயே ஒரு ராஜயோகத்தோட பிறந்தவங்கன்னு இவங்க சொல்லலாங்க. பார்க்க ரொம்பவே லட்சுமி கடாட்சத்தோட வசீகரமாக தோற்றத்தோடு இவங்க இருப்பாங்க. நகை, ஆடை, வண்டி வாகன சேர்க்கை, சொந்த வீடு யோகம் இவங்களுக்கு இயல்பாகவே அமையும். உணவு பிரியர்களாக இருப்பாங்க இவங்க. ஆடை வடிவமைப்பு, டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங், அழகு சாதனம், உணவகம், கலைத்துறை, நகை வியாபாரம், இந்த மாதிரி துறைகளில்
இவங்க மாபெரும் வெற்றி அடைவாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6. இவங்க போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் மற்றும் திருவெள்ளரை அம்மன் ஸ்தலம். இவங்க வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட நவாம்சதிபதி கன்னியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் ஆவார். இவங்க எப்போவுமே மகிழ்ச்சியோடு தான் இருப்பாங்க. எப்படிப்பட்ட சூழல், கடினமான சூழல் இருந்தாலுமே இவங்க எளிதாக அதை கடந்துருவாங்க. குழந்தை உள்ளம் கொண்டவங்கன்னு இவங்கள சொல்லலாங்க. கல்வி, விளையாட்டு ரெண்டுலேயுமே வெற்றி கொடி நாட்டக்கூடியவங்க. தாய் தந்தைக்கிட்ட ரொம்பவே அன்போட மரியாதையோடு நடந்துக்குவாங்க. மனைவி பிள்ளைகளை ரொம்பவே நேசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கிட்ட அறிமுகம் பெற்றிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க புத்தி கூர்மை, நகைச்சுவை இவங்களுக்கு நிறைய இருக்கும். இவங்க புத்திசாலித்தனமும் சாதுரியமும் மிக்கவங்கன்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் கூட இவங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்குது. தொடர்பு திறனை ரொம்ப அதிகங்க. கணக்கு, தர்க்கம், எழுத்து, ஊடகம், ஜோதிடம், வழக்கறிஞர், தொழில் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டிங் துறையில் கொடிகட்டி இவங்க பிறப்பாங்க. வயது ஏறினாலும் இவங்களோட தோற்றமும் மனசும் எப்போவுமே இளமையாகவே இருக்குங்க. சிரித்து பேசி எல்லாரையுமே கவர்ந்துருவாங்க இவங்க. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ வேணுகோபால சுவாமி, அதாவது கண்ணன். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5, 1. அது மட்டும் இல்லைங்க, இவங்க அழகும் கம்பீரமான தோற்றமும் இவங்க பெற்றிருப்பாங்க. ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு விரும்புவாங்க. இந்த பாதத்தில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்க எல்லார் முன்னாடியும் மதிப்பு மரியாதையோட கௌரவத்தோட ஆடம்பரமாக வாழணுன்னு விருப்பப்படக்கூடியவங்க. இவங்க மற்றவங்க சொல்கிறத விட தான் விருப்பப்படுறதை தான் இவங்க அதிகம் செய்வாங்க. நண்பர்கள் மத்தியில் நல்ல மதிப்போடு இருப்பாங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையும் இவங்க தவறான பாதையில் போகவே மாட்டாங்க. மற்றவங்க செஞ்ச உதவியை எக்கணமும் எந்த நாள்லேயும் எப்போவுமே மறக்கவே மாட்டாங்க. அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நவாம்ச அதிபதி சந்திர பகவான். குணநலன்களும் வாழ்க்கை ரகசியங்களும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசமும் உணர்ச்சி வசப்படக்கூடிய இயல்பும் இவங்களுக்கு நிறையா இருக்குங்க. இவங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. குடும்பத்து மேலே, தாய் மேலேயும் அளவற்ற பாசத்தை கொண்டவங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் ரொம்ப அதிகம். மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்தாங்க அப்படின்னா தாங்கவே மாட்டாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழும் தாராள குணம் கொண்டவங்க இவங்க. கற்பனை திறன், கவிதை இவங்களுக்கு ரொம்ப அதிகங்க. கதை எழுதுறது, மருத்துவம், செவிலியர் பணி, மனநலம் சார்ந்த துறைகள் இல்லை அப்படின்னா உணவு சார்ந்த தொழில்களில் இவங்க சிறந்து விளங்குவாங்க. இவங்க பரிகாரமாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ அபிராமி அம்மன், ஸ்ரீ பார்வதி தேவி. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2, 7. இவங்க போக வேண்டிய ஸ்தலம் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயில் மற்றும் காரைக்கால் திருநள்ளாறு திருவாடானை பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்கிறதும் நிலவு ஒளியில் தியானம் செய்கிறதும் மன அமைதியும் பெருங்க வளர்ச்சியையும் தரும். மேலும் இவங்க துணிச்சலான மனம் கொண்டவங்க. எந்த விஷயத்துலையுமே துணிஞ்சு முடிவெடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய முடிவு நியாயமானதாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க. நேர்மைக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தவறு செஞ்சவங்கள தட்டி கேட்க தயங்கவே மாட்டாங்க. பெற்றோர்கிட்ட அளவு கடந்த அன்பு செலுத்துவாங்க. அடிக்கடி எதையாவது நினச்சி மனசை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வசதிகளையும் பெற்று சுகமாக வாழணும்னு விருப்பப்படுவாங்க. அதுக்காக எத்தனை சிரமம் ஏற்பட்டாலும் சமாளித்து சாதிப்பாங்க. பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க. சாப்பாட்டு பிரியர்னு இவங்களை சொல்லலாங்க. சுவையான உணவு வகைகளை ரசனையோடு ரசித்து உண்பாங்க இவங்க. இவங்க எந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலட்சியம், சோம்பல். பூர நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிரங்கிறதால சில நேரங்களில் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற சோம்பல் இல்லை அப்படின்னா சொகுசு மனப்பான்மை இவங்களுக்கு வரும். இதை கண்டிப்பாக அவங்க தவிர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பகட்டு, வீண் செலவு. மற்றவங்க மெச்சணுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக இவங்க செலவு செய்கிறத கண்டிப்பாக குறைக்கணும். எல்லாரையுமே சீக்கிரத்தில் நம்பி ரகசியங்களை பகிர்றதை இவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். நம்மளை மாதிரியே எல்லாம் நல்லவங்க இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது தப்புங்க. அப்படி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நம்ம குடும்பத்தில் நடக்கிறது, நாம் பிளான் பண்ணியிருக்கிறதெல்லாம், நம்ம ரகசியத்தெல்லாம் கொண்டு போய் யாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசவே கூடாது. பூரம் நட்சத்திரத்துக்காரங்க செய்ய வேண்டிய பொதுவான சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சிம்ம ராசி. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதும், வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம்
இல்லை அப்படின்னா ஆண்டாள் திருப்பாவை கேட்குறதும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்குங்க. அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலை சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மிக முக்கியமான மாதமாக அமைய போதுங்க. ராசி அதிபதியான சூரிய பகவான் மாதத்தோட முதல் பாதியில் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில், அதாவது கடகராசியில் பயணித்து மாத பிற்பகுதியில் ஆகஸ்ட் 17க்கு மேலே உங்கள் சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு வந்து அமர்றாரு. ஆட்சி பலம் பெற போகிறாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதியில் சொந்த ராசியில் ஆட்சி பெறுவது உங்களுக்கு அசாத்திய தைரியத்தையும் ஆளுமை திறனையும் தலைமை பண்பையும் தரப்போதுங்க. அடுத்ததாக செவ்வாய் சுக்கிரன் தைரியம் மற்றும் சுகபோகங்களை அதிகரிக்கும் நிலையில் உங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வைப்பாங்க அவங்க. குரு ராகு கேது நிலைமை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் அதே சமயம் சுப செலவுகளையும் ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு. உத்தியோகம் மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மாதத்தோட முதல் பாதியில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாங்க. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கவனமாகவும் நிதானமாகவும் நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுங்க. சூரியன் ராசிக்கு வர்றதால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் கை ஓங்க போகுது. பாராட்டுகள் நிறைய கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக தள்ளி போன பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் சாதகமாக முடிய போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. வாடிக்கையாளர்களோட வருகை அதிகரிக்க போகுது. குறிப்பாக இரும்பு, ஆடை வடிவமைப்பு, அழகு சாதன பொருட்கள், உணவகம், ரியல் எஸ்டேட் மற்றும் ஆன்லைன் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்க போகுது. கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை ரொம்ப அவசியங்க. நிதி நிலைமை, புது முதலீடுகள், பணவரவை பொறுத்த வரைக்கும் தாராளமாக இருக்க போகுது. ஆனால் அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனின் தாக்கத்தால் சுப செலவுகளும், அதாவது வீடு பராமரிப்பு, சுப நிகழ்ச்சிகள்லாம் அதிகரிக்க போகுது. புது முதலீடுகள்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் நிதானத்தோடு இருக்கணும். நீங்கள் பார்த்து கவனமாக செய்யணும். ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புது முதலீடுகளை நீங்கள் தொடங்குறது ரொம்பவே யோகமானதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் இல்லை அப்படின்னா புது தொழில் தொடங்குறதுக்கு அவசரப்பட்டு கடன் வாங்கி முதலீடு செய்யாமல் சொந்த சேமிப்பை வச்சு சிறுக சிறுக நீங்கள் முதலீடு செய்கிறது பாதுகாப்பாக இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு புது வாய்ப்பு, அதாவது ரொம்ப நாளாக நல்ல வேலை தேடிட்டுருக்கோம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த செய்தி காத்திருக்கு. குறிப்பாக ஆகஸ்ட் 2ஆம் பாதியில் ஆகஸ்ட் 17லேருந்து நீங்கள் கொடுக்கும் நேர்காணல் வெற்றியில் முடியும். அதாவது இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா அது நல்லபடியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு இல்லை அப்படின்னா வெளியூர் போயிட்டு வேலை செய்ய முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல யோகமான காலமாக இது இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளுக்குமான பேச்சுகள்லாம் தொடங்க போகுது. சொந்த பந்தங்களோட வருகையால் வீடு களக்கட்ட போகுது. குடும்ப உறுப்பினர்களுக்கிட்டேயே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. கணவன் மனைவி உறவு, தம்பதிகளுக்குள்ள இருந்த அன்பு அதிகரிக்க போகுது. இருந்தாலும் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு வரும்போது சின்ன அளவிலான ஈகோ இல்லை அப்படின்னா கோபம் தலை தூக்கும். நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யத்தை மேலும் கூட்டும். தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். நிதானமாக பேசணும். வார்த்தையை விட்டுட்டால் திரும்ப அள்ள முடியாது. கவனமாக இருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கான யோகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்த வரன் தேடக்கூடிய ஆண் பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே சாதகமான மாதமாக தான் இருக்குது. நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் பிரகாசமாக இருக்குது. குறிப்பாக உற்றார் உறவினர்கள் வழியில் நல்ல வரன்கள்லாம் தேடி வரும். நிச்சயம் செய்யப்படாமல் தள்ளி போயிட்டே இருந்த திருமண பேச்சுக்கள்லாம் இந்த மாதம் சுபமாக முடிவடைய போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி தம்பதிகளுக்கு இந்த மாதம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குருவின் சாதகமான பார்வையால் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் குழந்தை பாக்கியமும் யோகமும் கைக்கூடி வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் படிப்பில் நல்ல கவனமும் புத்தி கூர்மையும் வெளிப்பட போகுது. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பிற்பகுதி மிக சிறந்த பலன்களை தரும். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதிப்பதற்கான வாய்ப்பு தேடி வருங்க. சோம்பலை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. சோம்பேறித்தனம் வரும், உங்களை மிஞ்சி அது உங்களை ஆட்கொள்ளும். ஆனால் நீங்கள் தான்
அது நம்ம பார்த்து செய்கிறது தாங்க எல்லாமே. அந்த சோம்பேறித்தனத்தை விட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். ஆண்களுக்கான சிறப்பு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் ஆண்களுக்கு கூடும். தொழில் மற்றும் வேலையில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். புது பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சின்ன கவனமும் தந்தை வழியில் சில சுப செலவுகளும் உங்களை தேடி வரலாம். பெண்களுக்கான சிறப்பு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் உங்கள் கை ஓங்குங்க. உங்களோட கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். பணிபுரியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மன அழுத்தம் குறைய ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே உங்களுக்கு உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இல்லைங்க. இருந்தாலும் அதிகப்படியான உடல் உஷ்ணம், கண்ணெரிச்சல், பித்தம் இல்லை அப்படின்னா செரிமான கோளாறுகள்லாம் வரலாம். கவனமாக இருந்துக்கோங்க. போதிய அளவு தண்ணி குடிக்கிறதும் உணவு பழக்கத்தில் காரத்தை குறைக்கிறதும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சீராக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்கோபம், ஈகோ, நான் சொல்கிறது தான் சரிங்கிற பிடிவாதத்தை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். ஒரு 2 வார்த்தையில் பேசி முடிக்கிறத வளவளன்னு இழுத்து பெரிய சண்டையாக ஆக்கி அந்த வீட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணாதீங்க. நீங்கள் மட்டும்தான் சரி, நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு நீங்கள் பேசுகிறதையும் வார்த்தையில் நிதானத்தையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். பண பரிவர்த்தனை, ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லை அப்படின்னா யாருக்கும் பெரிய தொகையை கடன் கொடுக்கறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். வேகமாக வாகனத்தை ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். வேகமாக வாகனம் ஓட்டுறதை நீங்கள் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நினச்ச காரியமெல்லாம் தடையில்லாமல் வெற்றி பெறணும் அப்படின்னா ஸ்ரீ காயத்ரி தேவி சூரிய பகவான் வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் கேட்குறதும் சகல தடைகளையும் உங்களுக்கு போக்கக்கூடிய விதமாக அமையும். ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு நீங்கள் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதோஷ நேரத்தில் இல்லை அப்படின்னா உச்சி காலத்தில் நரசிம்மமூர்த்தியை வழிபட்டு வர உத்தியோகம் மற்றும் கடன் பிரச்சனைகள்லாம் தீர அது வழிவகுக்குங்க. எளிமையான தானம் செய்யலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை இல்லை அப்படின்னா சிவப்பு நிற மலர்களை தானமாக கொடுக்கறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கூட்டும். வருமானம், பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சாதகமான மற்றும் சுறுசுறுப்பான மாதமாக தாங்க அமைய போகுது. பணப்புழக்கம் கூடும். கண்டிப்பாக தொழில் நிலுவையில் இருந்த வரவுகள், ரொம்ப நாளாக வராமல் இருந்த இழுபறியாக இருந்த பாக்கிய பணங்கள் இந்த மாதம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். 2ஆம் பாதி யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ராசி அதிபதி சூரியன் சொந்த ராசிக்கு வந்து பலம் பெறுவதால் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு, கமிஷன், ஏஜென்சி, ரியல் எஸ்டேட், கலைத்துறை, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபம் தேடி வரப்போகுது. பண வரவு எந்த அளவுக்கு தாராளமாக இருக்கோ அதே அளவுக்கு சுப செலவுகளோ கண்டிப்பாக இருக்க தான் போகுது. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் மற்றும் நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரயத்தில் உச்சம் பெற்ற குருவின் சுப பார்வையால் 10ல் அமர்ந்திருக்கும் செவ்வாயின் ஆதிக்கத்தாலையும் தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் திடீர் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் உங்களை கண்டிப்பாக தேடி வரப்போகுது. நினச்ச காரியமெல்லாம் வெற்றி அடையும். ரொம்ப நாளாக தள்ளி போன அரசாங்க அனுமதி, சொத்து தொடர்பான நிலுவைகள், வேலை மாற்றம், வெளிநாட்டு முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் இந்த மாதம் பிற்பகுதியில் சாதகமாக முடிவடையுங்க. முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டமும் மட்டும் வந்து கதவை தட்டாதுங்க. உங்களோட உழைப்பும் தன்னம்பிக்கையும் இணையும் போது தான் 100% வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொத்து வாங்கும் யோகம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது வாகனம் வாங்கும் யோகம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் புது காரு, பைக்கு இல்லை அப்படின்னா தொழில் சார்ந்த வாகனங்கள் வாங்க நினச்சிங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே அதுக்கு ஏற்ற காலம்தான். குறிப்பாக ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வாகனம் வாங்குறது யோகத்தையும் பாதுகாப்பையும் தரும். நிலம் வாங்குறது இல்லை அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் தைரியமாக இறங்கலாம். சொத்துக்கள் இல்லை அப்படின்னா நிலம் வாங்கும்போது ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் சட்ட வல்லுநர்களை வச்சு சரி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ மற்றவங்க பேரில் சொத்து வாங்குறதையோ நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். முதலீடுகளுக்கான வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட் மற்றும் கிரிப்டோ போன்ற ஆபத்தான முதலீடுகளில் அவசரப்பட்டு மொத்த பணத்தையும் போடாதீங்க. நிபுணர்களோட ஆலோசனை பெற்று சிறுக சிறுக நீங்கள் முதலீடு செய்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுக்கான நேரம் தான் இது. தங்கம் இல்லை அப்படின்னா ஆபரணங்களில் முதலீடு செய்கிறது உங்களுக்கு நிலையான லாபத்தையும் எதிர்காலத்துக்கான சேமிப்பையும் தருங்க.
பண விஷயத்தில் நீங்கள் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த மாதம் நண்பர்களுக்கோ இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கோ பெரிய தொகையை கடனாக கொடுக்கறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். திரும்ப பெறும்போது அதில் நிறைய சிரமமும் சிக்கலும் வருங்க. அதனால் நீங்கள் இப்போ கொடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. கவனமாக இருந்துக்கோங்க. பணம் வருதேங்கிற மிதப்பில் தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக கடன்களை அடைக்கிறது, சேமிக்கிறதுங்கிற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அடுத்ததாக நட்சத்திர பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகம் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் இது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியோட முதல் நட்சத்திரமாக அமைஞ்சிருக்கு. இதன் அதிபதி கேது பகவான். இதில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஆன்மீக முன்னேற்றமும் திடீர் யோகங்களும் நிறைஞ்ச மாதமாக அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல பேர் இந்த மாதம் கிடைக்க போதுங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள்லாம் சுலபமாக முடிவடைய போகுது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆன்மீக காரியங்களும் புண்ணிய காரியங்களும் செலவு செய்ய போகிறீங்க. நீங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ போகுது. பித்தம் சம்பந்தமான கோளாறுகளும் இல்லை அப்படின்னா உஷ்ண உபாதைகளும் உங்களுக்கு வரலாம். கவனமாக இருங்க. அதனால் உணவு பழக்கத்தில் கவனம் உங்களுக்கு ரொம்பவே தேவை. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயக பெருமான். பரிகாரமாக நீங்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணுங்கள். இயலாதவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் சுகபோகம், ஆடம்பரம் மற்றும் அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை, ஆடை வடிவமைப்பு, ஆபரணம், அழகு சாதனம், உணவகம் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாக கிடைக்க போகுது. புது வாடிக்கையாளர்களோட வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அமைய போகுது. பணப்புழக்கம் தாராளமாக இருக்குங்க. புது வாகனம், ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கும் யோகம் உண்டாகும். நிலம் இல்லை அப்படின்னா வீடு தொடர்பான முதலீடுகளுக்கு இது ஏற்ற காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க போகுது. திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நீங்கள் அளவுக்கு அதிகமான ஆடம்பர செலவுகளையும் சோம்பலையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள். பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணும்போது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அதிகார யோகமும் தலைமை பண்பும் வெற்றியும் தேடி வரப்போதுங்க. பொன்னான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. உத்தியோகம், அரசாங்க காரியங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு துறை சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, பொறுப்புகள்லாம் அதிகரிக்க போகுது. சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையும் உயரப்போகுது. வருமானம் சீராக இருக்குங்க. தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் செய்ய நினைக்கிறவங்க தைரியமாக களத்தில் இறங்கலாம். தந்தை வழியில் நல்ல ஆதரவும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடனும் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனின் ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதால நாங்கிற அகந்தை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முன்கோபம் நிறைய வரும். இதெல்லாம் தலை தூக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சூரிய பகவான் மற்றும் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி. பரிகாரமாக நீங்கள் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை மட்டும் தரக்கூடியதாக அமையுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.